ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் அன்பிற்குரியவர்களின் மரணத்தை கையாள 5 குறிப்புகள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். 1. தன்னையும் தனது அன்பிற்குரியவரையும் ஆத்மா என்று அனுபவம் செய்ய வேண்டும். திடீர் மரணத்தால் நமது குடும்பம் ஆடிப்போயிருக்கும் நேரத்தில் ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் தனக்குத்தானே நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். நானும் என்னை விட்டு பிரிந்து சென்ற எனக்கு பிரியமானவரும் அழகான மற்றும் விசேஷமான ஆத்மாக்கள். நாங்கள் வைப்ரேஷன் மூலம் தொடர்பு வைத்திருக்கிறோம். நான் அமைதி, அன்பு, சக்தியின் அதிர்வலைகளை அந்த ஆத்மாவிற்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். அந்த ஆத்மா தன்னுடைய புதிய குடும்பம் மற்றும் சூழ்நிலையில் மகிழ்ச்சியுடன் இருக்கிறது. 2. தமது இல்லத்தில் அனைவரும் இணைந்து நேர்மறை உணர்வுகளை உருவாக்க வேண்டும். தமது எண்ணங்கள் சக்தி நிறைந்ததாகவும் ஞானம் நிறைந்ததாகவும் இல்லை என்றால் ஒருவரின் இழப்பு தமக்கும் தமது குடும்பத்திற்கும் வலியை உருவாக்கும். எனவே ஆன்மீக நோய் எதிர்ப்பு சக்தியையும் ஆன்மீக பலத்தையும் உருவாக்கி கொள்ள வேண்டியது குடும்பம் முழுவதற்குமே மிகவும் அவசியமானதாகும். குடும்பமாக இணைந்து ஆன்மீக ஞானத்தை படிப்பது, மேலும் கேட்பதன் மூலம் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்திக் கொள்ள முடியும். 3. தமது உரையாடல்களை நேர்மறையானதாகவும் சக்திசாலியானதாகவும் ஆக்கிக் கொள்ளுங்கள். ஒரு குடும்ப உறுப்பினராக தமது குடும்பத்தின் உணர்வுகளுக்கு பொறுப்படுத்திக் கொள்வது மிகவும் முக்கியமாகும். குடும்பத்தில் யாரும் அவநம்பிக்கை மற்றும் துக்கத்தின் எதிர்மறையான உரையாடல்கள் செய்யாமல் இருக்கிறார்களா என்று உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தமக்கும் தமது குடும்பத்திற்கும் தமது பிரியமானவருக்குமான தமது வார்த்தைகள் நேர்மறையாகவும் சக்தி நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும். இது குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் ஆதரவான சூழ்நிலையை உருவாக்கும். 4. யாரிடமிருந்தும் எந்த ஒரு வலியையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். மரணத்திற்கு பிறகு எதிர்மறையான சூழ்நிலை உருவாகும். அந்த நேரத்தில் இறைவனுடன் மிக நெருக்கமான தொடர்பு வைக்க வேண்டும். மற்ற குடும்ப உறுப்பினர்கள் மேலும் நண்பர்களிடமிருந்து வலியை எடுத்துக்கொண்டு எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கக்கூடாது. குடும்பத்தில் ஒருவருக்கொருவரும் இறைவனுடனும் ஒவ்வொரு நேரமும் எவ்வளவு அதிகமாக இணைந்திருக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நிலையாகவும் இருக்க முடியும். 5. எதிர்காலத்தை பற்றி நேர்மறையான காட்சியை உருவாக்க வேண்டும். பிரியமானவரின் இழப்பால் குடும்பம் அவதியுறும் போது அடுத்து செய்ய வேண்டியதை பற்றிய தெளிவான காட்சியை உருவாக்குவதும், தான் நேர்மறை செயல்கள் செய்வதிலும் நேர்மறை மனிதர்களிடம் உரையாடுவதிலும் பிஸியாக இருப்பதும் மிகவும் முக்கியமானதாகும். நேர்மறை ஆற்றலை பயன்படுத்த வேண்டும், மேலும் பங்கிட்டு கொடுக்க வேண்டும். இவ்வாறு செய்வதால் எதிர்மறை சூழ்நிலையிலும் ஆத்மாவின் தகுதிகளையும் பலங்களையும் வளர்த்து கொள்ள முடியும். ஓம் சாந்தி.